பழமுதிர்ச்சோலை சுப்பிரமணிய சுவாமிக்கு ஹரஹரோஹரா. இன்று முருகனின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடான சோலைமலை என்னும் பழமுதிர்ச்சோலையின் ஸ்தல வரலாற்றை பற்றி பார்ப்போம். 6 படை வீடுகளில் முதலாவது படை வீடான திருப்பரங்குன்றமும் நிறைவாக 6வது படை வீடான பழமுதிர்ச்சோலையும் அமைந்திருப்பது மதுரைக்கு பெருமை. பழமுதிர்ச்சோலை 1000 ஆண்டு பழமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இத்திருத்தலம் மதுரை பேருந்து நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில், கள்ளழகர் கோவிலின் அடிவாரத்தில் இருந்து மலை மீது 3 கிலோமீட்டர் தொலைவில் பசுமையான இயற்கை சூழலில் அமைந்துள்ளது. இங்கு செல்வதற்கு மலை அடிவாரத்தில் இருந்து கோவில் நிர்வாகம் பேருந்து வசதி செய்துள்ளது. தனியார் வாகனங்களும் மேலே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன. இத்தலத்தில் மூலவராக சுயம்பு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வ யானையுடன் காட்சியளிக்கின்றார். இங்கு 3 அடி உயரமுள்ள வேலுக்கு தனி சந்நிதி அமைந்துள்ளது. முற்காலத்தில் ஞானசக்தியாக இந்த வேல் மட்டும் வழிபாட்டில் இருந்திருக்கின்றது. பிறகு சுயம்பு சுப்பிரமணிய சுவாமி இச்சாசக்தியான வள்ளியுடனும் கிரியாசக்தியான தெய்வ யானையுடனும் தனி சந்நிதியில் வைத்து வழிபடுகிறார்கள். 6 படை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதி சமேதராக முருகன் அருள்பாலிப்பது பழமுதிர்ச்சோலையில் மட்டுமே. இங்கு மூலஸ்தானத்திலேயே சோலை குமரன் என்னும் வெள்ளி விக்கிரகம் இருக்கின்றது. இங்கு ஸ்தல விருட்சமாக நாவல் மரம் உள்ளது. சாதாரணமாக நாவல் மரத்தின் பழங்கள் ஆடி ஆவணி மாதங்களில் தான் பழுக்கும். ஆனால் இந்த திருத்தலத்தில் நாவல் மரத்தின் பழங்கள் சஷ்டி மாதமாகிய ஐப்பசியில் பழுக்கும் என்பது விசேஷம். தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவைக்கு அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்தில் இருந்து ஔவையாரை விடுவிக்க எண்ணிய முருகப்பெருமான் ஔவை காட்டு வழியாக மதுரைக்கு நடந்து சென்று கொண்டிருக்கும் வழியில் ஆடு மேய்க்கும் சிறுவன் உருவத்தில் அங்கிருந்த நாவல் மர கிளை மீது ஏறி அமர்ந்து கொண்டார். நீண்ட தூர நடைப்பயணத்தின் விளைவால் களைப்படைந்த ஔவை பிராட்டிக்கு பசிக்கவும் செய்ததால் தொடர்ந்து நடக்க இயலாமல் அதே நாவல் மரத்தின் அடியில் அமர்ந்தார். தற்செயலாக அவர் மரத்தின் மீது அமர்ந்திருந்த சிறுவனை பார்த்து, "குழந்தாய், எனக்கு மிகவும் பசிக்கிறது. சில நாவல் பழங்களை பறித்து தருகிறாயா?" என்று கேட்கிறார். அதற்கு சிறுவன், "சுட்ட பழம் வேண்டுமா, சுடாத பழம் வேண்டுமா?" என்று கேட்கிறான். பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்ட ஔவையார், "சுடாத பழமாகவே கொடுப்பா" என்கிறார். அதற்கு சிறுவன், "மரக்கிளையை உலுப்புகிறேன், பழத்தை எடுத்துக்கொள் பாட்டி" என்கின்றான். மரத்தின் கிளையை சிறுவன் உலுப்பவும் கீழே விழுந்த பழுத்த பழங்கள் மீது ஒட்டியிருந்த மண்ணை தன் வாயால் ஊதினார் ஔவை பாட்டி. இதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான், "என்ன பாட்டி, பழம் அதிகமாக சுடுகிறதா?" என்று கேட்டான். சிறுவனின் அந்த கேள்வியிலேயே ஔவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த இச்சிறுவன் நிச்சயம் மானுட பிறவியாக இருக்க முடியாது என்று கணித்தவர், "குழந்தாய், நீ யாரப்பா?" என்று வினவ, மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த முருகப்பெருமான் தன் சுய உருவத்தை காட்டி ஔவைக்கு அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் கோயிலுக்கு சற்று முன்புறமாகவே காணப்படுகிறது. பழம் உதிர்க்கப்பெற்ற சோலை என்பதே பேச்சு வழக்கில் மருவி பழமுதிர்ச்சோலையாக மாறியது. முருகன் முதியவர் வேடம் கொண்டு யானை வடிவில் வந்த விநாயகரின் உதவியால் வள்ளியை கரம் பிடித்ததும் இத்தலத்தில்தான் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் தனது கந்தபுராணத்தில் குறிப்பிடுகிறார். இங்கு முருகப்பெருமானுக்கு வலதுபுறம் வித்தக விநாயகர் காட்சியளிக்கிறார். பழமுதிர்ச்சோலைக்கு சற்று மேலாக ராக்காயி அம்மன் கோயிலும் நூபுரகங்கை என்னும் சுவை நிறைந்த புனித தீர்த்த அருவியும் உள்ளது. இந்த அருவி 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மலை உச்சியிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய உற்பத்தி ஸ்தானம் இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இரகசியமாக உள்ளது. இதற்கு சிலம்பாறு என்ற பெயரும் உண்டு. பலவிதமான மூலிகை செடி கொடிகளின் வழியாக வரும் இந்த சிறு அருவியில் நீராடி பக்தர்கள் அனைவரும் தங்கள் நோய் நீங்க பெறுவதாக நம்பப்படுகிறது. இப்போது கூட்டம் அதிகமாக இருப்பதால் குழாய் மூலம் தீர்த்த குளியல் பக்தர்களுக்கு அளிக்கப்படுகிறது. தமிழ் வருட பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, ஆவணி பூசத்தில் வருஷாபிஷேகம், கந்த சஷ்டி, கார்த்திகை சோமவாரம், திருக்கார்த்திகை, தைப்பூசம், மாசிமகம்,
பங்குனி உத்திரம் ஆகியவை இத்திருத்தலத்தில் விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. சஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக சுப்பிரமணியருக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. இங்கு முருகப்பெருமானுக்கு தேனும் தினைமாவும் பிரசாதமாக படைக்கிறார்கள். திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள், கல்வியில் சிறக்க வேண்டுபவர்கள் இத்தல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு வேண்டுதல் நிறைவேறியவுடன் முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வஸ்திரம் சாற்றி பூசைகள் செய்தும் தங்கத்தேர் இழுத்தும் நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகிறார்கள். நக்கீரர், அருணகிரிநாதர், ஔவையார் ஆகியோர் இத்தல இறைவனை பாடி அவர்களுக்கு முருகப்பெருமான் அருளிய பெருமை இத்தலத்திற்கு உண்டு. அடிவாரத்தில் இருக்கும் கள்ளழகர் எனப்படும் சுந்தரராஜ பெருமாளுக்கு வெள்ளிதோறும் முருகப்பெருமானுக்கு உகந்த அரளிப்பூவால் அர்ச்சனை செய்து திருநீறு பிரசாதமாக அளிக்கிறார்கள் என்பதும் விசேஷம். இக்கோவில் தினமும் காலை 6 மணி முதல் 1 மணி வரையும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையும் திறந்திருக்கும். அறிவால் அறிந்துன் இரு தாழிரைஞ்சும் அடியாரிடைஞ்சல் களைவோனே, அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ராதே கிருஷ்ணா.